இப்போ இது போல ஆக்சுவலா கண்ணால ரொம்ப தெரியுது. ஏதோ சொல்ற ஆக்ஷன் வச்சு தான் நான் சொல்லி தரேன். ரைட், அண்ணன் சொல்லிடுறாரு, ரொம்ப சந்தோஷம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு அறிமுகத்துக்காக இது வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புன்றதுனால அவன் என்ன பண்றான், இப்ப ஃபர்ஸ்ட் தலைப்பு என்னது, லவ், அன்பு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அன்பு வந்து கொடுத்திருக்காங்க. இது போல வந்து நம்ம பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்க செஞ்சு நம்ம வாக்கி வைக்கும் பொழுது அவங்க என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பிள்ளை சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் அதிகமா வாயிலே சொல்லாம இது போல நம்ம விஷுவலா நம்ம காட்டும் பொழுது பிள்ளைங்க நல்லா காட்டுவாங்க, இன்டராக்ட் பண்ணுவாங்க, விரும்புவாங்க. சரிங்களா? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಯೇಸು ಪೇತ್ರನಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇವಾಗ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. ಲೆಸನ್ ಟೀಚಿಂಗ್ ಮೆಥಡ್ ಅಲ್ಲಿ ஒரு நிமிஷம் இருங்க அக்கா, வாங்க உண்மையை ஒத்துக்கொள்வது நல்லது. கதை சொல்லுங்க. இப்போ பைபிள்ல இயேசுப்பா வந்து பேதுரு மேல எப்படி அன்பு வச்சாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் பேதுரு தெரியுமா? பேதுருன ஸ்டோரி ಗೊತ್ತಾ? பேதுருவோட கதை தெரியும். ಓಕೆ, ಅದು ನಾನು ಇವಾಗ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡಿ. ಒಂದು ದಿವಸ ಪೇತ್ರ ಬಂದು ಮೀನು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಅವರ ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆ ನದಿಗೆ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ஒரு நாள் பேதுரு வந்து மீன் பிடிக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கடலுக்கு செல்ல போறாரு. ಅವಾಗ ಅವ್ರ ಸ್ನೇಹಿತರು ಮತ್ತೆ ಪೇತ್ರ ಇಡೀ ದಿವಸ ಬಲೆ ಹಾಕ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಒಂದು ಮೀನು ಕೂಡ ಸಿಗೋದಿಲ್ಲ. பேதுரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு முழு நாள் வந்து வலை வீசுறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்காது. ಬೆಳಿಗ್ಗೆ ಆಗುವಾಗ ಪೇತ್ರನಿಗೆ ತುಂಬಾ ಬೇಸರ ಆಗುತ್ತೆ. காலையில வந்து பேதுருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். ಪೇತ್ರನಿಗೆ ತುಂಬಾ ದುಃಖ ಆಗ್ತೈತೆ. ನೈಟ್ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಬಲೆ ಹಾಕಿದ್ರು ಒಂದು ಮೀನು ಕೂಡ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ಆವಾಗ ತುಂಬಾ ಪೇತ್ರನಿಗೆ ದುಃಖ ಆಗ್ತೈತೆ. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಒಂದು ಮೀನು ಕೂಡ ನನಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. பேதுருக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லா வந்து அவங்க வந்து வலை வீசி அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனா ஒரு மீன் கூட கிடைக்காது. அதனால பேதுரு ரொம்ப சோர்ந்து போயிருப்பாரு. ಈಗ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಯೇಸು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಪೇತ್ರನೇ ಮತ್ತೆ ಬಲೆ ಹಾಕು, ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಲೆ ಹಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆವಾಗ ಪೇತ್ರನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಯೇಸು ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗ್ತಾನೆ. ಯಾವುದೇ ಎದ್ದು ತಿರುಗಿ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ, ಯೇಸು ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗ್ತಾನೆ. ಸರಿ ಯೇಸು, ನಾನು ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ. அப்போ இயேசு வந்து பேதுரு கிட்ட சொல்றாரு, பேதுரு இன்னும் ஒரு தடவை மட்டும் வலையில நீ வீசு, உன்னுடைய வலது பக்கத்துல வலையை வீசு. அப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா இயேசுவுக்கு விரோதமா பேசாம குறுக்க பேசாம இயேசு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிறாரு. ಅವಾಗ ಪೇತ್ರನು ಬಲೆ ಹಾಕ್ತಾನೆ, ಮತ್ತೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಬಲೆ ಹಾಕಿದವಾಗ ಹೆಚ್ಚು ಮೀನು ಸಿಗುತ್ತೆ. ಅವರು இயேசுடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு வலை வீசும்போது வலை நிரம்புற அளவுக்கு மீன் அவருக்கு கிடைக்கும். ಬಲೆ ಹರಿದು ಹೋಗ್ತೈತೆ. ಆವಾಗ ಹೆಚ್ಚು ಮೀನು ಇನ್ನೂ ಸಿಗ್ತಾನೆ ಐತೆ. ದೇವರು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ರು ಪೇತ್ರನಿಗೆ. வலை கிழிந்து போற அளவுக்கு மீன் கிடைக்கும். பேதுருடைய வாழ்க்கையில இயேசு இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார்.